ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனலில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு 2040 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு எல்லா பொருட்களையும் வந்து இன்சூர் பண்ணுற மாதிரி நம்ம உலகம் வந்து மாறி இருக்கு. ஸோ எல்லா பொருட்களையும் இன்சூர் பண்ணுறோம், லவ்வையும் வந்துட்டு இன்சூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யா வந்துட்டு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஆப்பில் வந்துட்டு காதலர்கள் வந்துட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையில் வந்து வாழலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட எஸ்ஜே சூர்யா வந்துட்டு அந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதே ஆப் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனோட லவ்வில் வந்துட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்துட்டு நல்ல விதமாக போச்சா, பிரதீப் ரங்கநாதன் இந்த ஆப்பை வந்து தடுத்தாரா இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாரா அப்படின்றத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு டீஸ் பண்ணலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்தாச்சு. இந்த படத்தில் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவே வந்துட்டு நம்ம அனிருத் தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவரோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் எல்லாருக்குமே தெரியும், ஆக்கோ அந்த பாட்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்கலாகவும் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. தேட்டரில் கேட்கும்போது பயங்கரமாக வந்துட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன யாரும் இல்லையே அந்த பாட்டு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ். அதுவும் இல்லாமல் தீமா தீமா பட்டுமா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு ஆல்பமே வந்து பட்டி தொட்டியாக வந்துட்டு எகிரி ஹிட் ஆகிட்டே இருந்தது. ஸோ விக்னேஷ் சிவன் அனிருத் 2 பேர் சேர்ந்தா வந்து என்ன ஆகுமோ அதை வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ மியூசிக் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் தான். இந்த படத்தில் வந்துட்டு அந்த ஜோஷா அந்த வந்து நக்கலாக வந்து எல்லா படத்துலையும் இருப்பார்ல, அது வந்துட்டு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சோகமாகவே நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரும் வந்துட்டு அதே மாதிரி செட்டில்டாகவே இருக்குது. அவரோட பயங்கரமான அந்த குவாக்கி திங்கு அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அந்த ஒரு ஆக்டிவாகவே இருப்பார் நம்மளால். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்து சட்டிலாக இருக்கிறதுனால ரொம்ப ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்காரு தலைவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து போட்டிருக்காரு. தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் எஸ்ஜே சூர்யா தான். எஸ்ஜே சூர்யா தலைவன்ட்ட எந்த ரோல் கொடுத்தாலும் வந்துட்டு கலக்கி எடுத்துருவார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து கிளைமேக்ஸ் சீட்டெல்லாம் ஒரு டான்ஸ்லாம் ஆடுவார். அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபன் மெட்டீரியல். எஸ்ஜே சூர்யா வந்துட்டு பயங்கரமான ஒரு பில்லராக வந்து இந்த படத்தில் வந்து இருக்கார். அவரை தூக்கிட்டா வந்து இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்பவே போரே அடிச்சிடும், உட்காரவே முடியாது. ஸோ எஸ்ஜே சூர்யா வந்துட்டு தாங்கி பிடிச்சிருக்காரு. ஸோ எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு சீமான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அப்பா ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அங்கங்கே வந்துட்டு ஃபன்னும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு நம்ம கிருத்தி ஷெட்டி வந்துட்டு சூப்பராக ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட கிருத்தி ஷெட்டி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோலுக்கு, அந்த ஹீரோயின் ரோலுக்கு கிருத்தி ஷெட்டி தவிர வேறு யார் போட்டாலும் வந்துட்டு நம்மளால் இப்போது யூகிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க போட்டு வர காஸ்டியூம் எல்லாமே ஒன்று வந்துட்டு செம்மையாக இருந்தது. காஸ்டியூம் டிசைனருக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அவங்க போட்டுருந்த எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துட்டு வித்தியாசமாகவும் நல்லா நமக்கு கண்ணுக்கு கவர்ந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பொட்டன்ஷியலுக்கு எவ்வளோ முடியுமோ அதையும் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்துட்டு செம்மையான பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் கிட்ட போகணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே ஒரு ஒன்லைனான க்ளீன் ஷேவான ஒரு ஸ்டோரி தான். வழக்கம் போல் எல்லாமே நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு பையன் லவ் பண்ணுவான், ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடும். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா, இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட ஒன்லைனே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது அடுத்தடுத்தமும். அதுவே வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடுங்க இதுதான்டா கதை அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த மூவே வந்துட்டு இவங்க வந்துட்டு எல்லாமே யூகிக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே வந்து ட்ராக்கியாக போயிட்டு இருந்தது. எது வந்துட்டு இவங்களை வந்துட்டு காப்பாற்றுச்சு இந்த படத்தை வந்து உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட காமெடி தான். அங்கங்கே வந்து யோகி பாபு வந்து காமெடி பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்ச காமெடிஸ் வந்துட்டு இந்த 2 காம்போ தான், பிரதீப் ரங்கநாதனும் எஸ்ஜே சூர்யாவும். அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க. ஸோ காமெடி இந்த படத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் சலிப்பு தன்மை இருந்தாலும் கூட நமக்கு வந்து
வந்துட்டு பரவாயில்ல பார்த்துடலாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ காமெடி வந்துட்டு அங்கங்கே தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடத்துலலாம் காமெடின்ற பேரில் வெறுப்பும் ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு ட்ராகியான விஷயமா இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் வந்துட்டு சூப்பரான ஒரு கான்செப்ட். ஆனால் அந்த படத்தில் வந்து நம்ம விக்னேஷ் சிவன் வந்து அந்த நரேஷனாக வந்துட்டு கொஞ்சம் மொக்க பண்ணியிருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைனே வந்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை வந்து அந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு காட்டணும். அது வந்து இன்னும் நல்ல கான்செப்ட் தான். ஆனால் வந்துட்டு அதை வந்து ரொம்பவே மொக்கையாகவே வந்துட்டு இவர் காமிச்சிருக்காரு. இந்த படத்தோட மெசேஜ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் வந்துட்டு எப்போவுமே மாறாது. நம்ம மக்களோட எமோஷன்ஸை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த படத்தோட கோரே. அதை வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஏதோ குழப்பி கிளைமேக்ஸில் வந்து அரைச்சி ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சி பசங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில இந்த விஷயம்லாம் கண்டென்ட்லாம் புரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலத்தில் இருக்கிற அந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மீம்ஸ் எல்லாம் வச்சு சில போர்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ பெரியவங்கலாம் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஜென்சி கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்துட்டு பிடிக்கும். யங்கர் ஜென்ரேஷனுக்காக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபோனை வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து ஒரு நல்ல கருத்தை வந்துட்டு ஒழுங்காக சொல்லாமல் சுற்றி வளைச்சி மூக்கை வளைச்சி அந்த பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. பாட்டுக்காகவும் விஷுவல்ஸ்க்காகவும் வந்து நம்பி போகலாம். விஎஃப்எக்ஸ் வந்து அங்கங்கே லைக் கிளைமேக்ஸில் வந்துட்டு தெரிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு ஓகே ஒன் டைம் பார்க்கலாம்ப்பா, ஒரு ஃபன்னுக்காக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு ஒரு 2.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திரிக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ். பட்டா. Thank you.